ஹலோ மக்களே, ரெசிபி நம்பர் 7. நேற்று என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ராகி சேமியா. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் செய்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது அணில் சேமியா. அதை ஒரு 2 மினிட்ஸ், கரெக்டாக 2 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு அதை சாஃப்டன் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பட்டும் படாமல் இருக்கணும். அப்போ தான் சேமியா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா களி மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக 2 மினிட்ஸில் நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருத்திட்டிங்கன்னா கரெக்டாக வரும், கரெக்டான பதத்தில் வரும். இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். ஸோ இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் அலாம் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இட்லி எப்படி வேக வைக்கிறீங்க அதே அளவுக்கு தான். ஸோ இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பல்லாரி வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் ஒரு இது ஃபுல்லாகவே போடுங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபேமிலியில் எல்லாருக்குமே கொடுக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் ராகி நம்ம மளிகை ஜாமாவில் ஒரு 5-6 நான் போட்டுருவேன். வீக்லி ஒன்ஸ் இதை குழந்தைங்களுக்கு பழக்கிடலாம். வெங்காயம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம். டயட்டில் நான் ரெகுலராக இருக்கிறேன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் மட்டும் எனக்கு ஸ்கிப் ஆகிடுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. 52 மெயின்டைன் ஆகிறனால எனக்கு நான் ஹாப்பியாக தான் சாப்பிட்றேன். பட் பேக் டு ஃபார்ம் என்னோடய டயட் ஃபுட்டுக்கு நான் வந்துடுறேன். அதனால் இது மெயின்டைன் ஆகுது. திரும்ப நான் போன வருஷம் பண்ண அதே தப்பு இந்த வருஷம் பண்ண விரும்பலை. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். போன வருஷம் என்ன பண்ணோன்னா வெயிட் நல்லா ஒரு 10 கிலோ கம்மி பண்ணிவிட்டு நார்மல் ஃபுட் எடுக்க ஆரம்பித்தேன். அதனால தான் வெயிட் கெயின் ஆச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ண பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டீம் பண்ணதை பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் வெந்திருக்கும். ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிஞ்சிருச்சு. தாளித்து மட்டும் தான் எடுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த நார்மல் ஃபுட்டு எப்படி சாப்பிட்றோம், என்ன அளவில் சாப்பிட்றோன்றது கணக்கு இல்லாமல் சாப்பிட்டேன் அந்த 1 இயராக. அதனால தான் திரும்ப அந்த 10 கிலோ ஏறிடுச்சு. ஸோ திரும்ப அதே நிலைமைக்கு நான் வர விரும்பலை. திரும்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நான் விரும்பலை. அதனால் இது எப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலான்றதில் தெளிவாக இருக்கேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்றப்போ இவ்வளோ மந்த் எடுத்துருக்குன்றனால நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் ஏறுது, வெயிட் எவ்வளோ தான் குறைஞ்சாலும் ஏறுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் நார்மலாக டயட் ஃபுட் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நாள் டயட் ஃபுட்டில் சாப்பிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டயட் ஃபுட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. இப்போ தேங்காய் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ராகி சேமியாவோட வேறு எதுவுமே வச்சு சாப்பிட மாட்டேன். ஜீனி அது மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதனால் தேங்காய் பூ போட்டுட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். கிட்ஸுக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் ஒரு 2 பத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் தாளித்து விட்டுருக்கீங்கல்ல, அதில் அப்படியே ராகியை கொட்டிடுங்க. அந்த வீடியோ கிளிப் எடுக்கல நான். இந்த தேங்காய் பதையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்றேன். என்னோடய சேனலில் வீட்டில் நம்ம என்ன பொருள் வச்சுருக்கோமோ அதை வச்சு டயட் ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் எல்லாருக்குமே சமைக்கும்போது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு டயட் ஃபுட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதனால் உங்களுக்கு டயட் ஃபுட்டு நம்மளுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கஷ்டமே இருக்காது. ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். இன்னும் நல்ல வெரைட்டிஸான ரெசிபிஸ் வருது. வீடியோ இது வரைக்குமே ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுக்குமே எனக்கு இங்கே வியூஸ் அதிகமாகும். டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி 7th ரெசிபி. ஸோ நாளைக்கு 8th ரெசிபி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா.